மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது. அவன் உருவம் கண்டு இவன்தான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே, சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது. உலகினில் பிறந்த மனிதர் அனைவரும் தனித்தனி மனிதர்களே. இந்த மனிதர்கள் கூட்டத்தை தேடிய செல்வோம் தேவனின் பிள்ளைகளே. பரந்த இத்தேசம் இயேசுவை கண்டால் எத்தனை நன்மை பெறும். விரைந்தே உழைப்போம், அழுதே ஜெபிப்போம், தொழுவோம் அவர் பாதம், இந்த தேசத்துக்கே சேவம். மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது. அவன் உருவம் கண்டு இவன்தான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே, சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே, சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலையும் இந்த உலகத்திலே வந்து எல்லா மனிதருக்கும் வெளிச்சத்தை தருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரையும் அவருடைய வாழ்க்கையிலே புறக்கணித்து தள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே பிசாசு பிடித்த மனிதனை சுகமாக்குகின்ற சம்பவத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே பிசாசனுடைய குணாதிசயங்களை குறித்து அவன் திருடனாயிருக்கிறான், அவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறவனாயிருக்கிறான், ஆனால் அவனிடத்திலே சேவிங் ஃபெய்த் கிடையாதுன்னு சொல்லி தியானித்தோம். அவனும் ஜபிக்கிறவனாயிருக்கிறான், சுயநல ஜபமாக அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது என்பதை நேற்றைய தினத்தில் தியானித்தோம். ஆண்டவர் பிசாசானவனுடைய ஜபத்தையும் கேட்டார் என்பதையும் தியானித்தோம். இன்றைக்கு இந்த பாடலில் நாம் கேட்டது போல எல்லா மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். வெளிப்புற தோற்றத்தை பார்த்து மனிதன் அளவிடுவான், ஆனால் ஆண்டவரோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பார்த்து அளவிடுகிற ஆண்டவர். அந்த கெதரேனர் பட்டணத்திலே உள்ளவர்கள் இந்த பிசாசு பிடித்த மனிதனை ஒரு மனிதனாகவே அவங்க நினைக்கல. சங்கிடிகளால் கட்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் அவனை அடக்க முடியாதனால அவனை துரத்தி விட்டாங்க வீட்டை விட்டு. அவன் வீட்டில் தங்கல, கல்லறைகளில் குடியிருந்தான், ஒரு மிருகத்தை போல வாழ்ந்தான். யாரும் அவன் மேலே அன்பு செலுத்துவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஏன்னால் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் பார்த்த பார்வை வேறு. ஒரு கொடூரமான மனிதனாக, பிசாசு பிடித்த மனிதனாக உலகம் பார்த்த பொழுது ஆண்டவர் அவனை ஒரு சுவிசேஷகனாய் பார்த்தார். பார்த்தீங்களா? அந்த பார்வைதான் இன்றைக்கு நமக்கு வேண்டும். மனிதன் யார் என்று யாருக்கும் தெரியாது. அவன் வெளிப்புற உருவத்தை பார்த்து இவன் தான் நம்ம முத்திர குத்திடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்த பார்வையிலே பார்க்க வேண்டும். இதில் 3 காரியங்களை ஆண்டவர் சீடர்களுக்கும் கற்றுத் தருகிறார். திரளான ஜனங்களை விட்டு, அந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, திரளான ஜனங்களை விட்டு விட்டு ஆண்டவர் இந்த ஒரு தனி மனிதனுக்காக பயணிக்கிறார். அப்புறம் தனி மனித ஆத்மாவை குறித்து அக்கறை கொண்டவர் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொண்டு, பெருந்திரள் கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு அங்கதான் நாங்கள் ஒரு இவ்வளவு கூட்டம் இருந்தால் தான் நாங்கள் பிரசங்கிப்போம் என்கிற பிரசங்கிமார்களை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஒரு தனி மனிதனாக இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் போய் அவன் ஆத்ம ரட்சிக்கப்படுவதற்கு நாம் துணிந்து செல்வோம் என்றால் அதை ஆண்டவர் பிரியம் கொள்கிறார். அதைத்தான் ஆண்டவர் செய்து காண்பித்தார். கூட்டத்தை பார்த்து பிரசங்கத்தை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் அல்ல.
எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அங்கு தனிப்பட்ட ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதிலே ஆசை கொண்டவர். அப்படிப்பட்ட ஆசை நமக்கு வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். இரண்டாவது, அதற்கு முன்பாக ஊமைகளாக பேசிக் கொண்டிருந்தவர் சீடர்களுக்கு மட்டும் அந்த ஊமைகளை விளக்கி கூறும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு. பரிசேயர் சதுசேயர் மற்ற மனிதர்களை காட்டிலும் நாம் இன்றைக்கு விசேஷித்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையின் விளக்கத்தை அறிந்திருக்கிறோங்கிற பெருமையில கப்பல்ல உட்கார்ந்து பயணித்தாங்க. ஆனால் சற்று நேரத்திலேயே அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட பொழுது தோற்று போனார்கள். காற்றையும் கடலையும் அதட்டி ஆண்டவர் அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவர் இப்பொழுது என்ன பண்றாருன்னா, அவர் யாரையுமே அவர் நினைச்சிட்டாருன்னா யாரை வேணாலும் பயன்படுத்துவாரு. என்னதான் பயன்படுத்துவாரு, நான் எல்லாத்தையும் கற்று அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் அவருக்கு முன்னாடி சொல்ல முடியாது. அவர் நினைச்சார்னா கல்லறையிலே வாழ்கிறவனை கூட பட்டணத்திற்கு சுவிசேஷனாக அனுப்ப முடியும் என்பதை மூன்றாவது கற்றுக் கொடுக்கிறார். லேகியோன் என்கின்ற அந்த பிசாசு பிடித்த மனிதன், அவன் பேர் என்னன்னு சொல்லப்படல, ஆண்டவருடைய பாதத்திலே பிசாசுகள்லாம் துரத்தப்பட்டதுக்கு பின்பாக வஸ்திரத்தை அணிந்து உட்கார்ந்த பொழுது ஊர் ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணியிருக்கணும், அவங்க ஊருக்குள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, வரக்கூடாதுன்ட்டாங்க. எங்களுடைய தொழில உமால நஷ்டம், பன்றி தொழில் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புற மதத்து மனிதர்களிடத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு மனிதரை செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி அவர்கள் வீட்டாருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவனை அனுப்பி வைக்கிறார். அந்த மனிதனும் சுகமடைந்த பிசாசு பிடித்த மனிதனும் என்ன பண்ணிட்டான், ஆண்டவரே நான் உங்க பின்னாலேயே வர்றேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன்ப்பா, உன்னுடைய வீட்டாருக்கும் உன்னுடைய ஜனத்தாருக்கும் நீ சொல்லத போய் சொல்லு. யூதர்கள் சுகம் பட்டு பெறும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அதை சொல்லாதேன்னு சொல்லுவாரு. ஆனால் புறமதத்து மக்கள் சுகம் பெறும் பொழுது அதை போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய திட்டமே அல்லாதைய ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் உருவத்தை பார்க்காதவர், உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர். அதே போல நானும் நீங்களை இன்னைக்கு பார்ப்போம். யாரையுமே வெறுத்து ஒதுக்கி இவன் சுவிசேஷத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் சொல்லி தள்ளி விடுவதற்கு நமக்கு உரிமையே இல்லை. ஒரு மனிதன் பிசாசு பிடித்த மனிதனையே தேடி சென்ற ஆண்டவர் என்றால் நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவனையும் தள்ளி விடாதபடி சுவிசேஷம் அறிவிப்போம், அவர்களை ஊழியர்களாக அனுப்பி வைப்போம், தாங்குவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.